செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயின் நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை கலைக்க போலீசார் ரப்பர் குண்டுகள் மூலம் துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை கலைத்தனர். ஸ்பெயின் நாட்டில் பிரதமர் மரியோனா ரஜோய் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை ரத்து செய்ததோடு வரிகளையும் உயர்த்தி நடவடிக்கை எடுத்தார். இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் அரசின் சிக்கன நடவடிக்கைகளை எதிர்த்து தலைநகர் மேட்ரிட் நகரில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை நிறுத்த போலீசார் ரப்பர் குண்டுகள் போடப்பட்ட துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. இதேபோல் பெரு நாட்டிலும் தலைநகர் லிமாவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். அப்போது போலீசார் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே கலவரம் மூண்டது. இந்த கலவரத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்தார். லண்டன் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்காக 142 பேர் கொண்ட இந்திய குழுவினருக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. 81 தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகள் உட்பட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். வீரர்களுக்கு உதவியாக மருத்துவர்களும் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். குத்துச்சண்டை, டென்னிஸ், பேட்மிண்டன் உள்ளிட்ட 13 வகையான விளையாட்டுகளில் இந்திய அணியினர் பங்கேற்க உள்ளனர். லண்டனில் நடைபெறும் ஒலிம்பிக் துவக்க விழாவில் இந்திய குத்துச்சண்டை வீரர் சுஷில்குமார் தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியினரை வழிநடத்தி செல்கிறார். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் மேரிகோம் மற்றும் பீஜிங் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு பதக்கம் பெற்று தந்த சுஷில்குமார், விஜயேந்திரர், துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அபினவ் பிந்த்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா பேட்மிண்டன் தொடரை வென்று சாதனை படைத்த சாய்னா நேவாலும் களமிறங்குகிறார். மகேஷ் பூபதி, பயஸ் மற்றும் சானியா ஆகிய டென்னிஸ் சாதனையாளர்களும் விளையாட்டு வீரர்கள் குழுவினருடன் லண்டன் புறப்பட்டு செல்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.